வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வரும் ஜனவரி 31ஆம் தேதி வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிப்பு, மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. டாஸ்மாக் பார்களை இன்று முதல் திறக்கலாம். 50% இருக்கைகளுக்கு மட்டுமே தமிழக அரசு அனுமதி. வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுடன் நாளை பேச்சுவார்த்தை, மத்திய அரசு அழைப்பு. அனைத்து வகையான வெங்காயத்தின் ஏற்றுமதிக்கு அனுமதி, விலை கட்டுக்குள் வந்ததையடுத்து மத்திய அரசு உத்தரவு. அமர்த்தியா சென் போன்ற கல்வியாளர்களை மத்திய பாஜக அரசு குறிவைத்து அவமதிக்கிறது. மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி குற்றச்சாட்டு. நாட்டுக்கு தேவை வேலை கொடுப்பவர்களை தவிர வேலை தேடுபவர்கள் இல்லை, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. மகாராஷ்டிரா அரசை கவிழ்க்க மத்திய பாஜக அரசு சதி, சிவசேனா மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் குற்றச்சாட்டு. கேரள சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல், புதிய வேளாண் சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்படும் என எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் மேலும் 1005 பேருக்கு கொரோனா, ஒரே நாளில் 11 பேர் உயிரிழப்பு. ஹோட்டல்கள், கடற்கரைகள், கேளிக்கை விடுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடாது, சென்னை காவல் ஆணையர் பேட்டி. பிரசாத் ஸ்டுடியோவில் இருந்த இளையராஜாவின் பொருட்கள் ஒப்படைப்பு, மன உளைச்சலால் தியானம் செய்ய வரவில்லை என தகவல். இந்தியாவிலேயே சென்னையில்தான் மார்பக புற்றுநோய் அதிகம், அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தலைவர் தகவல். விழுப்புரம் அருகே வரதராஜ பெருமாள் கோவிலில் பழங்கால கல்வெட்டு கண்டுபிடிப்பு, அரிய தகவல்கள் இருப்பதைக் கண்டு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் வியப்பு. திரையரங்குகளில் 100% இருக்கைகளுடன் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும், தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் வலியுறுத்தல். புதுச்சேரியில் அரசு பள்ளிகளுக்கு சாதிய பெயர்களை சூட்ட எதிர்ப்பு, உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். ஹாங்காங் ஜனநாயகவாதிகளின் வழக்கை திட்டமிட்டு ஒத்திவைக்கும் சீனா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கண்டனம். விறுவிறுப்பான கட்டத்தில் மெல்பர்ன் டெஸ்ட் கிரிக்கெட், 2வது இன்னிங்ஸிலும் இந்திய பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் திணறும் ஆஸ்திரேலியா. MS தோனிக்கு ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் விருது வழங்கி ICC கௌரவம், கடந்த 10 ஆண்டுகளில் சிறந்த வீரராக விராட் கோலி தேர்வு. தமிழகத்தின் தென் கடலோர மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகளை பார்க்கலாம்.
கொரோனா பரவலை தடுக்க விதிக்கப்பட்ட தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு 2021ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க கடந்த மார்ச் மாதம் விதிக்கப்பட்ட ஊரடங்கில் மத்திய அரசு பல்வேறு தளர்வுகளை அறிவித்து வருகிறது. தற்போது பிரிட்டனில் உருமாறிய கொரோனா வைரஸ் பரவி வருவதால் மீண்டும் ஊரடங்கு விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலும் உருமாறிய கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்தது. இதனையடுத்து மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு 2021ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோய் கட்டுப்பாட்டு மண்டலங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடரும் எனவும் சர்வதேச அளவில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் டாஸ்மாக் பார்களை இன்று முதல் திறக்கலாம் என்றும் 50% இருக்கைகள் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகம் முழுவதும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளை தவிர மற்ற இடங்களில் டாஸ்மாக் பார்களை இன்று முதல் திறக்க அனுமதி அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பார் ஊழியர்களுக்கும் பார்களுக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கும் பல்வேறு நிபந்தனைகளையும் டாஸ்மாக் விதித்துள்ளது. அதன்படி காய்ச்சல் கண்டறியும் கருவியின் மூலம் சோதனை, சானிடைசரை தானியங்கி இயந்திரத்தில் பெறும் வகையில் அமைக்க வேண்டும், நோய் தொற்று இல்லாதவர்களையே அனுமதிக்க வேண்டும், பணியாளர்கள் ஒருமுறை பயன்படுத்தும் கையுறைகளை அணிய வேண்டும், குறைந்தபட்சம் 6 அடி தூர சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும், பார்களுக்கு உள்ளே வருவதற்கும் வெளியே செல்வதற்கும் தனித்தனி வழி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் அச்சம் காரணமாக பொது இடங்கள், ஹோட்டல்கள், கடற்கரைகள், கேளிக்கை விடுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடாது என பெருநகர சென்னை காவல் ஆணையர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் 300 இடங்களில் சோதனை மையங்கள் அமைத்து வாகன தணிக்கை நடைபெறும் என்றும் அவர் கூறினார். புத்தாண்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். செலிப்ரேஷன்ஸ்க்கு கவர்மெண்ட் இதுக்கு கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த ஹோட்டல், கிளப், பீச், ரோடு இங்கே நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் பண்ணக்கூடாது, அரேஞ்ச்மெண்ட்ஸ் செய்யக்கூடாது. அதுக்காக போலீஸ் பந்தோபஸ்து போட போகிறோம். பீச்சில் என்ட்ரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம். காமராஜ் சாலை, ECRல கூடுதலாக போட்டுட்டு வெஹிக்கிள் செக்கிங் எல்லாம் நடக்கும். எல்லாமே ஃபேஸ் மாஸ்க் போட்டுடணும், சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நமக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கும். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளை மத்திய அரசு நாளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளது. இன்று பேச்சுவார்த்தை நடத்த விவசாயிகள் விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில் மத்திய அரசு தேதியை மாற்றியுள்ளது. வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லியில் 34வது நாளாக லட்சக்கணக்கான விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசுடனான பல கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததால் போராட்டம் நீடிக்கிறது. கடும் குளிர், உடல்நலக்குறைவு காரணமாகவும் தற்கொலை செய்தும் சுமார் 40 விவசாயிகள் போராட்ட களத்தில் உயிரிழந்துள்ளனர். ஆனால் இதுவரை வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற மத்திய அரசு முன்வரவில்லை. இந்நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு விவசாயிகளை அழைத்த மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடைபெறும் தேதியை விவசாய சங்கங்களே முடிவு செய்யலாம் என அறிவித்தது. அதன்படி 29ஆம் தேதியான இன்று பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக விவசாய சங்க பிரதிநிதிகள் அறிவித்திருந்தனர். இதையடுத்து இன்று பேச்சுவார்த்தை நடைபெறும் என பார்க்கப்பட்ட நிலையில் நாளை பேச்சுவார்த்தைக்கு வரும்படி விவசாயிகளுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. விவசாயிகளை அலைக்கழிக்கும் வகையில் மத்திய அரசு செயல்படுவதாக விவசாய சங்கங்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளன. இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அனைத்து விதமான வெங்காயத்தையும் ஏற்றுமதி செய்ய அனுமதி அளித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. வெங்காயம் உற்பத்தி குறைந்து விலை அதிகரித்ததால் கடந்த செப்டம்பர் மாதம் வெங்காயம் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்தது. தற்போது விலை ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்ததை அடுத்து வெங்காயம் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிக்கைகள் எழுந்தன. அதன்படி வெங்காயம் ஏற்றுமதிக்கு அனுமதி அளிப்பதாக வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் அறிவித்துள்ளது. இந்தியாவில் இருந்து இலங்கை, வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளுக்கு வெங்காயம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது.
மத்திய பாஜக அரசு கல்வியாளர்களை குறிவைத்து அவமதிப்பதாக மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் போல்பூரில் பொதுமக்களிடையே உரையாற்றிய முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி, மத்திய பாஜக அரசு அமர்த்தியா சென், அபிஜித் பானர்ஜி போன்ற கல்வியாளர்களை குறிவைத்து அவமதிப்பதாகவும், இதனால் கல்வியாளர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது போல் உணர்வதாகவும் தெரிவித்தார். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் போன்ற கல்வி நிறுவனங்களை சீர்குலைக்க மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இத்தனை ஆண்டுகளாக நேதாஜியை கண்டு கொள்ளாமல் இப்போது திடீரென அக்கறை காட்டுவது ஏன் எனவும் முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி கேள்வி எழுப்பினார். நாட்டுக்கு தேவை வேலை கொடுப்பவர்களை தவிர வேலை தேடுபவர்கள் இல்லை என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள இந்திய மேலாண்மை மையத்தின் பட்டமளிப்பு விழாவில் காணொலி மூலம் பங்கேற்று பேசிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், ஆண்டுதோறும் பட்டதாரிகளை கல்லூரிகள் உருவாக்கி வருகின்றன, ஆனால் வேலையளிக்க கூடியவர்களை உருவாக்கவில்லை என கூறினார். நமது கல்வி முறையே வேலைவாய்ப்பை நோக்கியதாக உள்ளது என குறிப்பிட்ட அவர், வேலை தேடும் இளைஞர்களை உருவாக்காமல் வேலை அளிப்போரை உருவாக்க வேண்டும் என கூறினார். மகாராஷ்டிராவில் சிவசேனா காங்கிரஸ் கூட்டணி அரசை குறுக்கு வழியில் கவிழ்க்கும் முயற்சியில் மத்திய பாஜக அரசு ஈடுபட்டுள்ளதாகவும், ஆளும் கூட்டணி எம்எல்ஏக்களை சிபிஐ அமலாக்கப் பிரிவு மிரட்டுவதாகவும் சிவசேனா குற்றம் சாட்டியது. மும்பையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சிவசேனா மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு சஞ்சய் ராவத், மகாராஷ்டிரா அரசை குறுக்கு வழியில் கவிழ்க்கும் சதி திட்டத்தில் பாரதிய ஜனதா ஈடுபட்டுள்ளதாகவும், இதற்காக பாஜக தலைவர்கள் தன்னையும் தொடர்பு கொண்டதாகவும் கூறினார். அரசியல் கொள்கையில் தான் உறுதியாக இருப்பதால் தனது மனைவிக்கு மத்திய அமலாக்கத்துறையினர் சம்மன் அனுப்பியிருப்பதாகவும் அவர் புகார் கூறினார். மேலும் சிவசேனா, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கூட்டணியைச் சேர்ந்த 22 எம்எல்ஏக்களின் பட்டியலை தயாரித்து வைத்துக் கொண்டு பதவியை ராஜினாமா செய்யும்படி நிர்பந்திப்பதாகவும் திரு சஞ்சய் ராவத் குற்றம் சாட்டினார். நாட்டிலேயே மிக இளம் வயது மேயராக வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ள 21 வயது கேரள கல்லூரி மாணவி ஆர்யா ராஜேந்திரன் திருவனந்தபுரம் மேயராக பதவியேற்றார். உலகிலேயே இளைய சமுதாய எண்ணிக்கை சதவிகிதத்தில் இந்தியா முன்னிலை வகிக்கிறது. இளமை துடிப்பு நிறைந்த தேசத்தின் அரசியல் களத்தில் தலைமை ஏற்பதில் கடவுளின் சொந்த தேசமாக போற்றப்படும் கேரள மாநிலத்திற்கு தனி பெருமையும் புகழையும் பெற்று தந்துள்ளார் 21 வயது இளம் நங்கை ஆர்யா ராஜேந்திரன். திருவனந்தபுரம் மாநகராட்சி உறுப்பினர் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளராக வெற்றி பெற்றார். 100 உறுப்பினர்களை கொண்டுள்ள மாநகராட்சியின் மேயர் தேர்தலில் இவரை களமிறக்கி இளைய தலைமுறையின் ஈடிணையற்ற ஆற்றலுக்கு மகுடம் சூட்டியது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மும்முனை போட்டியில் ஆர்யா ராஜேந்திரன் வெற்றி பெற்றார். திருவனந்தபுரம் ஆல் சயின்ஸ் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பிஎஸ்சி கணிதம் பயின்று வரும் இவர் இந்த தேர்தலில்தான் முதல் முறையாக வாக்களித்தார். முதல் தேர்தல் களத்திலேயே வெற்றி வாகை சூடினார். நாட்டின் மிகவும் இளம் வயது மேயராக தனி முத்திரை பதித்துள்ள ஆர்யா ராஜேந்திரனுக்கு அனைத்து தரப்பினரிடம் இருந்து பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் குவிந்து வருகின்றன. சென்னை சாலி கிராமத்தில் உள்ள பிரசாத் ஸ்டுடியோவில் பிரபல இசையமைப்பாளர் திரு இளையராஜா 40 ஆண்டுகளாக பயன்படுத்திய அறைகள் காலி செய்யப்பட்டு அங்கிருந்த பொருட்கள் 2 லாரிகளில் ஏற்றி செல்லப்பட்டன. சாலி கிராமத்தில் உள்ள பிரசாத் ஸ்டுடியோவில் 40 ஆண்டுகளாக இசையமைப்பாளர் திரு இளையராஜா இசையமைத்து வந்த அறைகளை காலி செய்ய ஸ்டுடியோ நிர்வாகம் வலியுறுத்தியது. காலி செய்ய அவர் மறுத்த நிலையில் இந்த விவகாரம் நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. இதையடுத்து பிரசாத் ஸ்டுடியோவில் திரு இளையராஜா தான் பயன்படுத்திய தனி அறையில் ஒரு நாள் தியானம் செய்ய அனுமதிக்க வேண்டியும் அவரது பொருட்களை எடுத்துக் கொள்வதற்கும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இதையடுத்து திரு இளையராஜா தரப்பில் அவரது வழக்கறிஞர்கள் பிரசாத் ஸ்டுடியோவிற்கு வந்து நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட 2 ஆணையர்கள் முன்னிலையில் திரு இளையராஜாவுக்கு சொந்தமான பொருட்களை சரிபார்த்து எடுத்து சென்றனர். கடும் மன உளைச்சலில் இருந்ததால் திரு இளையராஜா ஸ்டுடியோவுக்கு வரவில்லை என அவரது வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். இசைஞானி இளையராஜா அவர்களுடைய அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை ஆய்வு செய்து அவற்றை கணக்கெடுத்து திருப்பி மீண்டும் இளையராஜா அவர்களிடமே ஒப்படைக்கும் பணி நீதிமன்ற உத்தரவால் நடைபெற்றது. இதுதான் திரு இசைஞானி அவர்களுடைய அந்த பர்சனல் ரூம், அவர் கம்போஸ் பண்ணக்கூடிய ரூம். அந்த ரூமுடைய சாவி, இந்த சாவி அவர்கிட்ட இருக்குது, ஆனால் அந்த ரூம் இல்லை.
அந்த ரூம் டெஸ்ட்ராய் செய்யப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் வந்து ஆய்வு செய்ய வந்த ஆணையர் திரு லக்ஷ்மி நாராயணன் அவர்களிடம் தெரிவித்தோம். இதை எல்லாத்தையும் அவர் நோட் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் அவர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பார். அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்று இசைஞானியோடு கலந்து ஆலோசித்துவிட்டு முடிவு செய்வோம். நாங்கள் சொல்கிறது கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது, நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அந்த இடத்துடைய சாவி எங்கள் கையில் இருக்குது. இசைஞானியிடம் சாவி இருக்கிறது. இன்றைக்கி அந்த கதவு அந்த இடத்துல இல்லை. அது யார் வேணால் போய் பார்க்கட்டும், நிரூபிக்க முடியும். சாவி என் கையில் இருக்கும்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற நேரத்தில் அந்த நீதிமன்ற நிலுவையில் இருக்கும்போதே நாங்கள் போய் ஹார்மோனியப்பட்டியை ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கோம். அப்போ அந்த ரூம் இருந்தது. அதுக்கு அப்புறமா அந்த ரூம் இன்றைக்கி போய் பார்த்தா அந்த டோரே கிடையாது, அந்த இடம் ஓப்பனாக இருக்குது. அவர் இந்த இடத்த பார்க்கணுன்னு விரும்பியதுக்கு நோக்கமே அவர் 40 வருஷத்துக்கு மேலே உபயோகப்படுத்தின இடத்த வந்து ஒரு நாள் செலவிட்டு அவரோட கோயில் அது, அந்த கோயிலுக்கு வரணுன்ற நோக்கத்தோடு தான் வரணுக்கு இருந்தார். இப்போ நாங்கள் பார்த்ததில் அந்த இடம் இல்லைங்க. நான் சொன்ன மாதிரி சாவி இருக்குது, கதவும் இல்லை, அந்த இடமும் கிடையாது. அந்த இடத்த மாற்றி வேறு அறையாக வச்சுருக்காங்க. ஸோ நான் ஒர்க் பண்ண இடம் அந்த இடத்துல இல்லாமல் வேறு ஏதோ ஒரு இடம் இருக்கும்போது நான் வந்து என்ன பிரயோஜனம்னு அவர் வரலை. இந்தியாவிலேயே சென்னையில்தான் மார்பக புற்றுநோய் அதிகம் என அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தலைவர் மருத்துவர் திருமதி சாந்தா தெரிவித்துள்ளார். சென்னை அடையாற்றில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆண்களை பொறுத்தவரை வயிறு, வாய், நுரையீரல் புற்றுநோய்களும், பெண்களுக்கு மார்பகம், கர்ப்பப்பை, வாய் புற்றுநோய் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொதுவாக உங்களுக்கு தெரியும்னா பெண்களில் வந்து முக்கியமாக சர்விக்ஸ் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், மவுத் கேன்சர். இப்போ வந்து ஓவர் தி 10 இயர்ஸ் 1980 ஆரம்பித்த போது இப்போ வந்து 85லேருந்து சர்விக்ஸ் செகண்ட் போயிடுத்து, பிரெஸ்ட் கேன்சர் முதலாகிடுது. இது என்னத்தினால ஆயிருக்குனாக்க எஜுகேஷன். இப்போ எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த இல்லிட்ரேட்டு, மிடில் ஸ்கூல், காலேஜ் போட்டேன்னாக்க இல்லிட்ரேட்டில் தான் லோவஸ்ட் சர்வைக்கல் கேன்சர், ஹையஸ்ட் சர்வைக்கல் கேன்சர். ஹை லெவல் எஜுகேஷன் இருந்தால் அவளில் குறைச்சல் இருக்குது. இதெல்லாம் தெரியறது. இந்த மாதிரி சேஞ்சிங் ட்ரெண்ட் எல்லாம் தெரியறது. எந்தெந்த புற்றுநோய் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக இருக்குதுன்னு தெரியும். இப்போ எல்லாத்தோட ஹையஸ்ட் வேல்யூ சென்னையில் தான் அதிகமான புற்றுநோய் இருக்குது. நடிகர் ரஜினிகாந்த் கட்சி தொடங்குவது முக்கியமல்ல என்றும் அவரது உடல்நிலைதான் முக்கியம் என்றும் நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவருமான திரு கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் தொட்டில் முதல் சுடுகாடு வரை லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக குற்றம் சாட்டினார். அவருடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதுதான் முக்கியம் என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். செய்தி வந்த உடனே நான் சொல்லிட்டேன், அது முக்கியம். 40 ஆண்டு கால நண்பருக்கு நான் கூறக்கூடிய வாழ்த்துக்கள் எல்லாம் அது ஃபர்ஸ்ட் சரியாகணும், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகும் என்று நான். புதுச்சேரியில் அரசு பள்ளிகளுக்கு சாதிய பெயர் கொண்ட தலைவர்கள் பெயர்களை சூட்ட எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு அப்பகுதி தலைவர்களின் பெயரை அண்மையில் அரசு சூட்டியது. கூடப்பாக்கத்தில் உள்ள அரசு பள்ளிக்கு சாதிய பெயர் கொண்ட தலைவரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் 10 கண்ணு சந்திப்பில் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். அரசு பள்ளிகளுக்கு சாதிய பெயர் கொண்ட தலைவர்களின் பெயரை சூட்டக்கூடாது என அவர்கள் வலியுறுத்தினர். புதுச்சேரி காங்கிரஸ் அரசாங்கம் இந்த அரசு பள்ளிக்கு உள்ளூர் பிரமுகர் 2 ஆண்டுகால நியமன எம்எல்ஏவாக இருந்த ஒரு காரணத்தினால் அவருடைய பெயரை அரசியல் செல்வாக்கு மற்றும் பணபலத்தை உபயோகப்படுத்தி தனிநபர் ஒரு பேரை அனைத்து சமுதாய மக்களும் படிக்கக்கூடிய இந்த பள்ளியில் வந்து அவருடைய பெயரை சூட்டியிருக்காங்க. வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இனி வரும் செய்திகளை வேக செய்திகளாக தற்போது காண்போம். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே கஞ்சா விற்பனை செய்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். சுசீந்திரம் பகுதியில் ரோந்து சென்ற போலீசார் அப்பகுதியில் சந்தேகப்படும்படி நின்று கொண்டிருந்த பொட்டல் விலையைச் சேர்ந்த தினேஷ் என்ற வாலிபரை பிடித்து விசாரித்தனர். இவர் தொடர்ந்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததை அறிந்த போலீசார் அவரிடம் இருந்து 1 கிலோ கஞ்சாவை கைப்பற்றி கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடலூர்
வேலூர் மாவட்டம் சிதம்பரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோவில் ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகாய தலமாக விளங்கும் நடராஜர் கோவிலில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டு கொரோனா காரணமாக பக்தர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நாளை நடைபெறும் ஆருத்ரா விழாவை முன்னிட்டு மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி முதல் உளுந்தூர்பேட்டை வரை விழுப்புரம் நெடுஞ்சாலையில் சிலர் இருசக்கர வாகனங்களில் டார்ச் லைட் அடித்து கொள்ளையடிப்பது போல் சமூக வலைதளங்களில் பரவும் வீடியோக்கள் போலியானவை என விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஆரோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுபோன்ற போலி வீடியோக்களை பார்த்து அவ்வழியே செல்லும் மக்கள் யாரும் அச்சமடைய வேண்டாம் என கேட்டுக் கொண்டார். பெரம்பலூர் சர்க்கரை ஆலையில் இந்த ஆண்டுக்கான அரவை பருவத்தில் 2,10,000 டன் கரும்பு அரைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஆலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நவீனமயமாக்கப்பட்ட புதிய பிரிவில் அரவை பணிகள் நடக்க இருப்பதால் பணிகள் தடையின்றி நடைபெறும் என விவசாயிகள் தெரிவித்தனர். நீடித்த நிலையான கரும்பு சாகுபடி திட்டம், கரும்பு சாகுபடியில் நுண்ணீர் பாசனம் அமைத்தல் உள்ளிட்ட கரும்பு அபிவிருத்தி பணிகள் 2020-21 ஆண்டு நடவு பருவத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை புறநகர் தெற்கு முத்துநாயக்கபுரம் கிராமத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கொடியேற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. மதுரை புறநகர் தெற்கு சேடப்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட முத்துநாகையாபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் கழக அமைப்பு செயலாளரும் மாவட்ட கழக செயலாளருமான திரு இ மகேந்திரன் கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். இதில் ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு நரசிங்க பெருமாள், திரு ராமகிருஷ்ணன், திரு முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே கரம்பயத்தில் தஞ்சை தெற்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மின்னொளி கபாடி போட்டி நடைபெற்றது. தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் திரு மா சேகர் தலைமையில் நடைபெற்ற இப்போட்டியில் திருச்சி, சேலம், காரைக்குடி, தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கபாடி வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட செயலாளர் திரு மா சேகர் பரிசுத் தொகை வழங்கினார். இதில் கழக அம்மா பேரவை இணைச் செயலாளர் திரு SDS செல்வம், கழக இளைஞரணி தலைவர் திரு MR காமராஜ், தெற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் திரு ராமச்சந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை.